இப்போ நீங்க பார்த்துருக்க எல்லா ஃபோன்ஸும் வந்து ரீட்டைல் பிரைஸ் சொல்லியிருக்கிறோம். நாங்க ஹோல்சேலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு ஃபோன் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது செகண்டரி ஃபோன் வேணும், இல்லாட்டி இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி வந்து ரைடர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றதுக்காக சும்மா வந்து இந்த மார்க்கெட்ல ஒரு ஜிமிக்ஸ்லாம் வந்து இந்த டெமோ ஃபோன்ங்கிற ஒரு வேர்டு டெமோ ஃபோன்கிறதே கிடையவே கிடையாது. இந்த 3 ஆஃபர் ஒரு சூப்பரான ஆஃபர்னே சொல்ல முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் மொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக் ரூம்ல தான் இருக்கிறோம். இந்த ஸ்டாக் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் நிறைய ஃபோன்ஸ் வந்து ரீஸ்டாக் ஆயிருக்குது. அது போக லேட்டஸ்டான மாடல்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட வந்திருக்குது. ஃபோன்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த இடம் வந்து லேப்டாப், அது போக வந்து கேமரா, அது போக வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அது வந்து இப்போ நம்ம என்ன ரேட்டுக்கு சேல் பண்ண போறோம், அது போக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு 3 கிளியரன்ஸ் ஆஃபர் நம்ம வந்து கொடுக்க போறோம். கிளியரன்ஸ் ஆஃபர்னு இல்ல, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆஃபர் நம்ம கொடுக்க போறோம். அது என்ன ஆஃபர், இப்போ இந்த ஃபோன்ஸ் நம்ம என்ன ரேட் சேல் பண்ண போறோம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க, டிலே பண்ண வேண்டாம், உடனே வீடியோக்குள்ள போயிடலாம். சாம்சங் பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன எல்லா சீரிஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா S25 Edge இதான் இப்போ வந்து லான்ச் ஆனதுலேயே லேட்டஸ்டான மாடல். இது 512 GB. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 1,20,000 வரும். ஆனால் இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 78,000 கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்ல A56ங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. 8/128, 8/256 அண்ட் 12/256. ஓகேங்களா, இதுல உள்ள எல்லா கலருமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி எல்லா கான்ஃபிகரேஷன் அவைலபிள் இருக்கு. இந்த ஃபோனோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 கொடுக்குறோம். இந்த A56 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மட்ட ஒரு 30-40 ஃபோன் நம்மட்ட குவாண்டிட்டி அவைலபிள் இருக்கு. அது போக எல்லா ஃபோன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 days, ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 நாள் யூஸ் பண்ணதுதான் இன்னும் 11 month மினிமம் வந்து கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா M56 இதுவும் இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆனதுதான். இந்த டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுல வந்து இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன ஆன்லைன் மாடல் M56. ஸோ இந்த M56 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 days யூஸ் பண்ணது. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 21,500 rupees கொடுக்குறோம். பிராண்ட் நியூ கண்டிஷன், ஜஸ்ட் ஒரு 3 days யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மட்ட A சீரிஸ் ஆகட்டும், M சீரிஸ் ஆகட்டும், F சீரிஸ் ஆகட்டும், Fல வந்து இப்போ லேட்டஸ்ட் லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா F16, F26 இந்த மாதிரி வந்து 6 சீரிஸ் வந்து லான்ச் ஆயிட்டு இருக்குது. அந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா F சீரிஸ் ஆகட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா S சீரிஸ், இதுல வந்து எல்லா மாடலுமே நமக்கு அவைலபிள் இருக்குது. சாம்சங் பொறுத்த வரைக்கும் 5G வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மகிட்ட வந்து 7,000 rupees. இது கம்பெனியோட வாரண்டியோட வேணும்னா நீங்க வந்து ஒரு 8,500 rupees ஸ்பெண்ட் பண்ணா நீங்க கம்பெனி வாரண்டியோடய சாம்சங்ல வந்து நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம். 4G போன் தான் நம்மகிட்ட வந்து சாம்சங் பொறுத்த வரைக்கும் 4,000 rupees இருந்து இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 lakh rupees வரைக்கும் யூஸ்டு போனே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. பாருங்க, S25 Ultra 1 TB இதோட புதுசு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 1,40,000 வரும். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 3 month யூஸ் பண்றதுக்கு 9 month கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. இந்த S25 Ultra நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 98,000 கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு. கம்பெனி வாரண்டி 9 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. ஸோ சாம்சங் பொறுத்த வரைக்கும் உங்களோட பட்ஜெட் ஸ்டார்டிங் 3,000 rupees வந்து அப் டு 1 lakh rupees வரைக்கும் எந்த மாடலா இருந்தாலும் எல்லா மாடலுமே நமக்கு அவைலபிள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த கலர் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்த வேரியன்ட் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்டோட இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆயிருந்தாலும் அந்த மாடல் நமக்கு அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் நம்ம சொல்லி ஆகணும். ஐபோன் 17 சீரிஸ் நேத்து தான் லான்ச் ஆச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோ பண்றோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போன்ஸ் வந்து நம்மகிட்ட 17 சீரிஸ் அப்கிரேட் ஆகிறதுக்கு நம்மகிட்ட வந்து எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய கொடுப்பாங்க. நம்மகிட்ட நிறைய போன்ஸ் வந்து வரும். அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 15 சீரிஸ் 16 சீரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போன்ஸ் ஒரு நல்ல ஒரு பிரைஸ்லயே வரும். ஸ்டே டியூன்ட். இன்னும் ஒரு 10 நாள்ல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் ஐபோன்லயே நம்மளால காட்ட முடியும். இப்போ இருக்கிற கலெக்ஷன் காட்டிடுறோம். ஐபோன் 16 ப்ரோல 256 GB ரெண்டு போன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஐபோன் 16 ப்ரோ பொறுத்த வரைக்கும் பேட்டரி ஹெல்த் 98க்கு மேல தான் இருக்குது. ஒன்னு வந்து 100% இருக்குது. 16 ப்ரோல 256 GB ஜஸ்ட் 80,000 கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 81,000 கொடுத்துட்டு இருக்கோம். ஒண்ணுக்கு ரெண்டுக்குமே வந்து என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 2 மாசம் வந்து வாரண்டி டிஃபரன்ஷியேட் ஆகுது. அவ்வளவுதான் ஐபோன் 16 ப்ரோல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. 15 ப்ரோ மேக்ஸ்ல நம்ம கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 76,000 கொடுத்துருக்கோம். பிரைஸ் நல்லா டிராப் ஆயிருக்குது. தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 13ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா கலருமே அவைலபிள் இருக்கு. ஸோ ப்ளூ கலர் அவைலபிள் இருக்கு, ஒயிட் அவைலபிள் இருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிங்க் கலர் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெட்டுமே அவைலபிள் இருக்கு. ஸோ ஐபோன் 13 பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்றதா இருந்தா போன வருஷம் இதே டைம் நாங்க வீடியோ போடும்போது வந்து பாத்தீங்கன்னா 31,000 30,000 சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 28,000 சேல் பண்ணுவோம். ஜஸ்ட் 2,000 தான் டிஃபரன்ஸ் வருது. காரணம் பாத்தீங்கன்னா இந்த போன் இன்னும் டிமாண்டாகவே மார்க்கெட்ல இருக்குது. இந்த வருஷம் நாங்க அதிகப்படியா சேல் பண்ண போன்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்குது ஐபோன் 13 சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான டிவைஸ் நாங்க ஐபோன் 13 மட்டுமே சேல் பண்ணிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லா ஸ்டோர்லயுமே ஐபோன் 13 ஒன்னு சேல் ஆயிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப டிமாண்டா இருக்குது. இந்த ஐபோன் 13 இப்போ ஸ்டார்டிங் ரேட் 28,000 வந்து நம்ம கொடுக்குறோம். ஸ்டாக்கும் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐபோன் 14 நம்மகிட்ட கையில ஸ்டாக் இருக்குது. ஐபோன் 14 ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 32,000 இருந்து ஐபோன் 14 நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லா கலருமே அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐபோன் 14 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 36,000 37,000 இருந்து ஐபோன் 14 பிளஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ ஐபோன் 15 பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டார்டிங்
ஸ்டார்டிங் 38,000 39,000 போன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஐபோன் 15ல 38,000 நீங்க தாராளமா நம்மகிட்ட போன் வாங்கிக்கலாம். அது போக வாரண்டி போன்ஸா இருந்தா 42,000 43,000 கம்பெனி வாரண்டியோட நீங்க ஐபோன் சீரிஸ் மட்டும் வாங்கிக்கலாம். எக்கச்சக்கமான போன்ஸ் ஐபோன்ஸ்ல நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐபோன் 12 சொல்லி ஆகணும். ஐபோன் 12 வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 19,000க்கு 64 GB கொடுக்குறோம். அதுவே ஐபோன் 12 மினியா இருந்தா ஜஸ்ட் 15,000க்கு ஸ்டார்டிங் ரேட்ல இருந்தே ஐபோன் 12 மினி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட ஸ்டாக் குறைஞ்சது ஒரு 30-40 போன் அவைலபிள் இருக்கு. இந்த வீடியோ லைவ் ஆகும்போது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டில புக் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா OnePlus சொல்லணும். OnePlusல நாடு CE4 ஆகட்டும், நாடு CE3 லைட் ஆகட்டும், இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் நாடு CE4 ஓகேங்களா. CE4 மாடல் கண்டிஷன் பாருங்க, அப்படியே நல்ல ஒரு நீட் கண்டிஷன், பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும். இது கம்பெனி வாரண்டியுமே அவைலபிள் இருக்குது. நாடு CE4 ஓட ஸ்டார்டிங் ரேட் வந்து நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 16,500 rupees வந்து நம்ம வந்து நாடு CE4 நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதோட பூஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 24,000 வரும். இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட வாரண்டி 6 மாசம் 7 மாசம் கம்பெனி வாரண்டி அவைலபிள் இருக்கும். OnePlus பொறுத்த வரைக்கும் 5G போன் அந்த ஸ்டார்டிங் ரேட் நம்மகிட்ட வந்து 9,000 rupees இருந்து அவைலபிள் இருக்குது. OnePlus Nord 9,000 rupees தான் கொடுக்குறோம். Nord சீரிஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா Nord ஆகட்டும், Nord 2, Nord 3, Nord 4 வரைக்கும், Nord 5 வரைக்கும் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா CE வந்து பாத்தீங்கன்னா CE லைட்னு சொல்லுவாங்க. அதுல 1 2 3 4 5 வரைக்கும் இருக்குது. அதுல உள்ள எல்லா சீரிஸ்மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டாக் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். OnePlusல Nord சீரிஸ் வேணா தாராளமா விசிட் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா OnePlus 11R இது வந்து ஜஸ்ட் 18,000 19,000 கொடுத்துட்டு இருக்கோம். போனும் நல்ல நீட் கண்டிஷனா இருக்கும். 11Rல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதே மாதிரி அந்த லைன் இஷ்யூ இல்லாத ஒரு போன் கண்டிப்பா சொல்லலாம். நீட் கண்டிஷனா இருக்கு ஓகேங்களா. ஜஸ்ட் 18,500 rupees கொடுத்துருக்கோம் OnePlus 11R ஓகேங்களா. அதே மாதிரி OnePlus 9ல வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் டிஸ்ப்ளே. எட்ஜ் டிஸ்ப்ளேல வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. OnePlus 9ல வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் 14,000 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி OnePlus 9 Pro வந்தா 16,000 கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி OnePlus 10 Pro இருந்தா 19,000 20,000 கொடுத்துட்டு இருக்கோம். சோ எல்லா போனுமே வீடியோல எப்பவுமே காட்ட முடியாது. என்ன காரணம், எங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாடல் அப்படி இல்லைன்னா எங்களோட ஸ்டாக் லிஸ்ட் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டாக் லிஸ்ட் அனுப்புங்க சொல்லி மெசேஜ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் அனுப்புவாங்க. அதுல உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குதோ அந்த ஐஎம் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா போனை வந்து உங்களுக்கு தனியா எடுத்து வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. பிடிச்சிருந்தா சென்னை பீப்புள் தான் டைரக்டா விசிட் பண்ணிருங்க. இவ்வளவு தூரம் ப்ராசஸே வேண்டாம். எல்லா மாடலுமே நம்ம அவைலபிள் இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும். எங்க ஸ்டாக் ரூம் இது போக ஸ்டோர் ரூம்லயுமே எல்லா ஸ்டோர் ரூம்லயுமே ஸ்டாக் இருக்கும் ஓகேங்களா. சோ சென்னை பீப்புள் இருந்தா நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணீங்கன்னா ஒருவேளை அந்த ஸ்டோர்ல ஸ்டாக் இல்லனாலும் இங்க இருந்து உடனே ப்ராசஸ் பண்ணி அங்க கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டி நகர் போறீங்க, டி நகர்ல ஒரு மாடல் பாக்குறீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல அந்த போன் இங்க இருந்து மூவ் ஆயிரும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஒரு பாயிண்ட் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சோ எந்த மாடலா இருந்தாலும் எல்லா ஸ்டோர்லயுமே அவைலபிள் இருக்கும். சென்னையா இருந்தா நியரஸ்ட் ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். அது போக வெளியில இருந்து பாக்குறீங்களா, நீங்க தாராளமா இல்ல லிஸ்ட்ல அனுப்புற மாடல் ஐஎம் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா போட்டோஸ் வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அது தாராளமா கொரியர்ல கூட வாங்கிக்கலாம். சோ கொரியர் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ OnePlus பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ஸ் பார்த்தாச்சு, சாம்சங் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது கூகுள் பிக்சல்ல வந்து ஸ்டார்டிங் 6A ல இருந்து நம்மகிட்ட எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கு. கூகுள் பிக்சல் 6A எல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு 13,500 கொடுக்குறோம். ஃபுல் கிட்டோட அவைலபிள் இருக்கு. 6A 7A இருந்தா நம்ம கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா 17,000 18,000 அந்த மாதிரி ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் கிட்டோட நல்ல நீட்டாவே அவைலபிள் இருக்குது. எல்லாமே இந்தியன் யூனிட். நிறைய பேர் வந்து இங்க டெமோ போன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல டெமோ போன்லாம் எதுவுமே கிடையாது. டெமோ போன்லாம் இவ்வளவு வரவும் செய்யாது. நார்மலாவே டெமோ போனுங்கிறது வந்து ஷோரூமுக்கு டெமோக்காக யூஸ் பண்ற கொடுக்குது ஓகேங்களா. ஷோரூம்லயே கூகுள் போன்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது. ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குரோமா இந்த மாதிரி ரிலையன்ஸ் இது மாதிரிலாம் போனீங்கன்னா அங்கேயே கூகுள் போன்ஸ் வந்து அவங்க சேல் பண்றது கிடையாது. அப்ப எப்படி டெமோ போன் வரும்? சும்மா வந்து இந்த மார்க்கெட்ல ஒரு ஜிமிக்ஸ் தான் வந்து இந்த டெமோ போன்ங்கிற ஒரு வேர்டு. டெமோ போன்ங்கிறதே கிடையவே கிடையாது. சோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா RFன்னு சொல்லுவாங்க. ரீஃபர்பிஷ் பண்ணி விக்கிற போனை டெமோ போன் சேல் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. பட் நாங்க கொடுக்குறது ஒன்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா யூஸ்டு போன்ஸ். எல்லா போன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் MRP ஃபிக்ஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா. இந்தியன் MRP ஃபிக்ஸ் ஆயிருக்கும். பார்த்தாலே தெரியும். ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் பார்க்கறதா இருந்தால் இந்த ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற ஃபோன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பாக்ஸோட அவைலபிள் இருக்கு. கூகுள் பிக்சல் 6A 7A அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரோலாம் ஒரு நல்ல ரேட்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். 7 ப்ரோ நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 to 26,000 கொடுத்துருக்கோம். ஃபுல் கிட்டோட ஒரிஜினல் கிட்டோட அவைலபிள் இருக்கு. வெறும் ஃபோன் மட்டும் இப்போ மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க அது மாதிரி கிடையாது. ஃபுல் கிட்டோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சல் 8 நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கொடுக்குறோம். ஒரு சின்ன இஷ்யூ, இந்த ஃபோனில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல லைட்டாக ஒரு மைனர் டாட் இருக்கு. அதனால வந்து இந்த ஃபோனை வந்து 17,000 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். Pixel 8 Pro நம்ம ரெண்டு ஃபோன் அவைலபிள் இருக்கு. Pixel 8 Pro நம்ம வந்து 45,000 ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட் கண்டிஷன். இது ஒரு சில ஃபோன்ஸ் வந்து கம்பெனி வாரண்டியோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாக்குறீங்கன்னா Google Pixel 9 Pro XL ஓகேங்களா. இந்த ஃபோன் புதுசு வந்து 1,06,000 வரும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் ஜஸ்ட் 2 மந்த் யூஸ் பண்றாங்க. 10 மந்த் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. இந்த ஃபோன் இப்போ நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 69,000 கொடுக்குறோம். 69,000 கொடுக்குறோம். நல்ல நீட் கண்டிஷனாகவே இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் ரேட்னே சொல்ல முடியும். இன்னும் 10 மாதம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. ஸோ கூகுள் பிக்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் ஓரளவுக்கு லிமிட்டடாக ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் பார்த்தாச்சு, OnePlus பார்த்தாச்சு, சாம்சங் பார்த்தாச்சு, கூகுள் பிக்சல் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து விவோ பார்க்கலாம். ஸோ விவோவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 சீரிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து Y சீரியஸ்
லேட்டஸ்டான Y சீரிஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. V சீரிஸ் அதுவும் லேட்டஸ்ட் நம்மட்ட அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்து X சீரிஸ் அதுவும் லேட்டஸ்ட் அவைலபிள் இருக்கு. பாத்தீங்கன்னா X200 FE ஓகேங்களா. இதுதான் இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிற மாடல். புதுசு வந்து 55,000 வரும். புதுசுங்களா, புதுசு 55,000 வரும். காம்பாக்டா நல்ல பவர்ஃபுல்லான போன். கேமராமே ஒரு சூப்பர், ரொம்ப அருமையாவே இருக்குது. கேமரா சென்சர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. X சீரிஸ் பொறுத்தவரைக்கும் கேமரா சென்சர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த X200 FE வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணது நம்மட்ட ஒரு 2-3 போன் வந்து குவான்டிட்டி அவைலபிள் இருக்குது. சோ இது வந்து 12GB RAM 256GB இன்டர்னல். புதுசு வந்து 55,000. இப்ப நம்ம கொடுக்கிறது பாத்தீங்கன்னா 42,000 கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் 13,000 டிஸ்கவுண்ட் 10 நாள் யூஸ் பண்ணதுக்கு. ஓகேங்களா, ஸ்டாக் அவைலபிள் இருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா V சீரிஸ். வீல வந்து பாத்தீங்கன்னா V50E ன்னு சொல்லுவாங்க. இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆனது. V60 நம்மட்ட வந்துருச்சு. இப்போ நம்மட்ட ஸ்டாக் இல்ல, ஒன்னு இருந்துச்சு, அது உடனே போயிருச்சு. V50E இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 டேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 360 நாள் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த போன் 8GB RAM 256GB இன்டர்னல் அப்படியே ஒரு நீட் கண்டிஷன், அப்படியே ஒரு பக்காவா பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. இந்த போன் இப்ப நம்ம கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 21,000 கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒரு சூப்பர் ரேட் கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ புதுசு ரேட்டுங்க தான், நீங்களே ஆன்லைனில் பார்த்துக்கங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா V50 ஆகட்டும், V40 ஆகட்டும், அதாவது V சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டார்டிங் V25லேருந்து ஆரம்பிச்சு V25, 27, 29, 30, 30க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40, 40க்கு அடுத்து 50. ஓகேங்களா, 60 வரைக்கும் வந்திருக்கு. 50 சீரிஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் தான் சொன்னேன், அதில் ப்ரோ ப்ளஸ் ஈன்னு வரும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா Vivo V29 எடுத்துட்டீங்கன்னா V29, 29E, 29 ப்ரோன்னு வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி கர்வ் டிஸ்பிளேல V சீரிஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நம்ம கிட்டயுமே பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், நம்மகிட்ட நிறைய குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு. பாத்தீங்கன்னா V30 Pro, V50E, V29E, இங்க பாத்தீங்கன்னா V29, V25 இந்த மாதிரி வந்து குவான்டிட்டியா நம்மகிட்ட எனி டைம் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். V சீரிஸ் ஆகட்டும் எல்லாமே. ஓகேங்களா, இந்த Vivo V சீரிஸை பொறுத்த வரைக்கும் V25 இருந்தா நம்ம கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11,500 rupees கொடுக்குறோம். V25 Pro இருந்தா 13,500 rupees கொடுக்குறோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா Vivo V27 இருந்தா நம்ம கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 14 to 15,000 கொடுக்குறோம். இதுவே V29 இருந்தா நம்ம கொடுக்குற ரேட் வந்து 16,000 கொடுக்குறோம். V30 இருந்தா நம்ம கொடுக்குற ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 17,000 கொடுக்குறோம். V30க்கு மேலேயே எல்லா போன்ஸுக்கும் கம்பெனியோட வாரண்டி வர ஆரம்பிச்சிடும். ஸோ V40 இதை மாதிரி வந்து V50 இது மாதிரி எல்லா சீரிஸுமே விவோல நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விவோல Y19 இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன 9 சீரிஸ்ல 5G போன்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. Vivo Y19 5G இந்த போன் இப்போ நம்ம கொடுக்குற வந்து பாத்தீங்கன்னா 10,000 rupees கொடுக்குறோம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு. பில் பாக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். 10,000 rupees கொடுக்குறோம். ஒரு சூப்பர் ரேட் கண்டிப்பா சொல்ல முடியும். 5Gல 4GB RAM 120GB இன்டர்னல் விவோ போன் உங்களுக்கு 10,000 rupees வித் கம்பெனி வாரண்டியோட அவைலபிள் இருக்கு. நம்ம முதல்ல வந்து Y19 பார்த்தோம். ஓகேங்களா, அதே மாதிரி Yல வந்து Y29. ஓகேங்களா, Y39, Y59 வந்து Y சீரிஸ் வந்து மிட் செக்மெண்ட் சொல்லுவாங்க. மிட் செக்மெண்ட் early, அதாவது பாத்தீங்கன்னா பேசிக் செக்மெண்ட்ல இருந்து வரும். இந்த Y29 5G 6GB RAM 120GB இன்டர்னல் இன்னும் ஒரு 10 மாசம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு. டிசைனுமே நல்ல யூனிக்கா இருக்கும். ஒரு அஃபோர்டான பிரைஸ் சொல்ல முடியும். இந்த போன் இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 11,500 rupees கொடுக்குறோம். புரியுதுங்களா, அதாவது இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா 10,000 கொடுக்குறோம். இது 11,500 rupees கொடுக்குறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் பொறுத்து ஒரு 2,000, 3,000 rupees முன்ன பின்ன வேரி ஆகி கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா T சீரிஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். Tல வந்து பாத்தீங்கன்னா T4 வரைக்கும் வந்திருக்குது. T1, T2, T3, T4. இதுல வந்து பாத்தீங்கன்னா X சீரிஸ் வரும், Pro வரும், Plus வரும். இந்த மாதிரி T சீரிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. T4X, T4 Liteலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆஃப்லைன்ல நீங்க எங்க போனாலும், ஷோரூம்ல எங்க போனாலும் கிடைக்க சான்ஸே இல்ல. இந்த T4 Liteலாம் பாருங்க, அந்த Y சீரிஸ்க்கு ஈக்குவலா சேம் மாடலாவே தான் இருக்கும். இந்த T4 Lite பாருங்க 5G போன். இதுவும் நல்ல ஒரு டிசைன் வைஸாவும் சரி, நல்ல பிராடா டிஸ்ப்ளே கொடுத்திருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப சூப்பராவே இருக்கும். மிட் செக்மெண்ட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்னே சொல்ல முடியும். இந்த T4 Lite நம்ம கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா 10,500 rupees கொடுக்குறோம். 6GB RAM 120GB இன்டர்னல் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தா T4X இது லேட்டஸ்டா அந்த T4 Liteக்கு அடுத்து அந்த மாதிரி வர சீரிஸ்ல உள்ளது T4X. ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 120GB இன்டர்னல் 6GB RAM 120GB இன்டர்னல் 2-3 வேரியன்ட்ல இருக்கும். இந்த T4X இப்போ நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 11,500 rupees 12,000 rupeesல இருந்து T4X நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கம்பெனி வாரண்டி T4 சீரிஸ் தான். 4 சீரிஸ் எல்லாமே வந்து கம்பெனியோட வாரண்டி வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவோல பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் நம்மகிட்ட வந்து ஒரு 5,000 rupees வந்து ஆரம்பிச்சு அப் டு ஒரு 50,000 வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட் லான்ச் ஆன எல்லா மாடலுமே நம்மகிட்ட கண்டிப்பா அவைலபிள் இருக்கும். ஷூரா சொல்ல முடியும், எல்லா ஷோரூம்லயும் நம்மகிட்ட வந்து விவோ சீரிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். அதுக்கடுத்து ரெட்மி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரெட்மில வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் லான்ச் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 14 Pro, 14 Pro Plus னு சொல்லுவாங்க. ரெட்மில நோட் சீரிஸ்ல 14 Pro, 14 Pro Plus, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 14 சீரிஸ், நோட் 14 ஆகட்டும், 14C ஆகட்டும், இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ரெட்மியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட 5G போன் தான் ஷூரா சொல்ல முடியும். 6,000 ரூபாயில இருந்து 5G போன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். கம்பெனி வாரண்டியோட வேணும்னு பாத்தீங்கன்னா 7,000 rupeesல இருந்தே நீங்க வந்து தாராளமா என்ன செய்யலாம். கம்பெனி வாரண்டியோட 5G போன்ஸ் நீங்க 7,000 rupeesல இருந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் 4G போன் இருந்தா நம்மகிட்ட வந்து 5,000 rupees, 4,000 rupeesல இருந்து ரெட்மி போன்ஸ் நம்மகிட்ட எனி டைம் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 14CV ஆகட்டும், Xiaomiல 14CVங்க சொல்லுவாங்க, அந்த மாடல் ஆகட்டும், ரெட்மி நோட் 14 Pro ஆகட்டும், 14 Pro Plus ஆகட்டும், நோட் 14 ஆகட்டும், நோட் 13 ஆகட்டும், 13 Pro ஆகட்டும், 13 Pro Plus ஆகட்டும், இந்த மாதிரி நோட் சீரிஸ்ல எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு. எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். சோ நோட் 14 Pro Plus அது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 20,000ல இருந்து நோட் 14 Pro Plus நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது.
கான்ஃபிகரேஷன்ஸ் பொறுத்து இருக்கு. 8128, 8256, 12256, 12512 வரைக்கும் Note 14 Pro Plusல இருக்கும். அதுல உள்ள கான்ஃபிகரேஷன் கம்பெனியோட வாரண்டியை பொறுத்து நம்மகிட்ட வந்து பிரைஸ் தாராளமா மாறும். நம்மகிட்ட ஸ்டாக் எனி டைம் அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெட்மில A5 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல 5G போன் சொல்லுவாங்க. 5G போன்ஸ் A5 ஓகேங்களா. இந்த போன் வந்து பாருங்க இப்போ லேட்டஸ்டா உள்ள டிசைன்ஸ் வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டான பிரைஸ் சொல்ல முடியும். இந்த A5 இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா 6000 rupees 5G போனே கொடுத்துட்டு இருக்கோம். கம்பெனியோட வாரண்டியும் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி ரெட்மிலேயே நம்மகிட்ட வந்து எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கும். Xiaomi 14CV நம்ம பார்க்க போறது 12GB RAM 512GB இன்டர்னல் கம்பெனியோட வாரண்டி இன்னும் 10 மாசம் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. புதுசு வந்து 38,000 27,000 கொடுக்குறோம். 11,000 rupees நம்ம வந்து இந்த போனுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. இன்னும் 11 மாசம் கம்பெனியோட வாரண்டியும் அவைலபிள் இருக்கு. ரெட்மி பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கும். தேவைப்படுறவங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா Xiaomiல அடுத்து நம்ம Realme பார்த்தரலாம். எப்படி ரெட்மி பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம Realme பார்த்தரலாம். Realmeல வந்து பாத்தீங்கன்னா GT60 இது வந்து குறைஞ்சது இந்த மந்த்ல மட்டுமே ஒரு 100-150 போனா நம்ம சேல் பண்ணிருப்போம். இந்த GT60 பாருங்க அப்படி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு. இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் கம்பெனி வாரண்டி அவைலபிள் இருக்கு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 23,000 கொடுக்குறோம். கம்பெனி வாரண்டி அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆன Realme 15 சீரிஸ் அதாவது 14 சீரிஸ் வரைக்கும் லான்ச் ஆயிருச்சு. 15 சீரிஸ் இப்பதான் லான்ச் ஆயிருக்கு. அதுலயும் நம்ம போன் வந்துருச்சு. Realme 15 இதோட கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் கம்பெனி வாரண்டி இன்னும் 360 நாள் வரைக்கும் வாரண்டி அவைலபிள் இருக்கு. இந்த போன் இப்ப நம்ம கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 22,500 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்டாக்குமே அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்க. இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி கூட நம்ம நிறைய ஸ்டாக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பிரைஸ் சொல்றோம். வாங்க டைரக்டா வாங்க. அந்த டைம் வந்து மார்க்கெட் பிரைஸை பொறுத்து சின்னதா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கூட தாராளமா நம்மகிட்ட நீங்க வாங்கிக்கலாம். சொன்ன பிரைஸும் கிடையாது. அதோட கம்மியாவே நிறைய பேருக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க Realmeல 14X இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆனது. 14Xமே வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு. கம்பெனி வாரண்டி இன்னும் 10 மாசம் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இந்த போன் இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா 12,000 rupees வந்து ஸ்டார்டிங் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் 5G போன்ஸ். அதே மாதிரி வந்து Realmeலயுமே நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8,000 rupees வந்து 5G போன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். Realme ஆகட்டும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே லேட்டஸ்டா லான்ச் ஆன GT7 இந்த மாதிரி வந்து இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன GT சீரிஸ்மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ Realmeல தேவைப்படுறவங்களும் தாராளமா நம்மகிட்ட விசிட் பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி Realmeல எட்ஜ் டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா Realme 11 Pro 11 Pro Plus 12 Pro 12 Pro Plus சொல்லுவாங்க. அந்த மாடல்லாம் ஸ்டார்டிங் 11,000 12,000 rupees வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நம்ம ஸ்டார் மொபைலை பொறுத்த வரைக்கும் என்ன பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரன் ஆயிட்டு இருக்கிற எல்லா பிராண்டுமே அவைலபிள் இருக்கும். எல்லா பிராண்ட்ல உள்ள எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஐபோன் எடுத்தீங்கன்னா ஐபோன் Xல இருந்து ஆரம்பிச்சு அப் டு 16 Pro வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். சாம்சங் எடுத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஏரியா எக்ஸ்பர்டைஸே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் தான். எங்களோட யூஎஸ்பி அதுதான். கலெக்ஷன்ஸ், பிரைஸ் அண்ட் குவாலிட்டி இதுதான் வந்து நம்மளோட யூஎஸ்பி. ஸோ அந்த யூஎஸ்பியை ஃபாலோ பண்றதுனால தான் இன்னைக்கு நாங்கள் மார்க்கெட்ல சஸ்டைன் பண்ணி இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து இவ்வளவு ஸ்டோரூம்ஸ் ஓப்பன் பண்ண முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்போல சொல்லி ஆகணும். ஓப்போல வந்து ரெனோ 14 ரெனோ சீரிஸ் இப்போ வந்து 14 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த 14ல வந்து பார்த்தீங்கன்னா ரெனோ 14 ஆகட்டும், 14 Pro ஆகட்டும், 14 Pro Plus ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கும். ரெனோ 14லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 days 6 days யூஸ் பண்ணது. 33 34 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். ரெனோ 14 Pro இருந்தால் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா 43 44 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கும். இது வந்து 12/512, இதுவும் 12/512. இதே மாதிரி ரெனோ 14 சீரிஸ் வந்து இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆனிச்சு, அதுவுமே அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க ரெனோ 13 சீரிஸ் நம்ம ரெனோ 13 சீரிஸ் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி ரெனோ 12 சீரிஸ் ஆகட்டும், 10 சீரிஸ் ஆகட்டும். ஓப்போல வந்து ரெனோ சீரிஸ் வந்து 6 7 8 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 11 12 13 14 வரைக்கும் இருக்குது. ரெனோ சீரிஸ் உள்ள எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரெனோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விவோல எக்ஸ் சீரிஸ் மாதிரி ரெனோ சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஏ சீரிஸ் சொல்லுவாங்க. எப்படி விவோல ஒய் சீரிஸ் பண்ணமோ அதே மாதிரி ஏ சீரிஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி எஃப் சீரிஸ் சொல்லுவாங்க. எஃப் சீரிஸ்ல F29 Pro Plus இதுதான் இப்போ இந்த லேட்டஸ்டா லான்ச் ஆனது. அந்த மாடல் வரைக்கும் நம்ம அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி F19 எஃப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா F19 F20 F21 F21 Plus F29 Pro F23 F25 F27 F29 சீரிஸ் வரைக்கும் எல்லா மாடலுமே நம்ம அவைலபிள் இருக்கும். ஓப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5,000 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகி 5G போன் இருந்தா நம்மகிட்ட வந்து 7,000 8,000 rupees இருந்து 5G போன்ஸ் அவைலபிள் இருக்கும். அது வந்து A3X A5 A5X னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாடல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. லேட்டஸ்ட் இருக்குது. கொஞ்சம் ஓல்டர் மாடல் அந்த மாடலும் அவைலபிள் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓப்போமே நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. விசிட் பண்ணி பாருங்க. எந்த பிராண்டா இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்குற மாடல் கண்டிப்பா நம்மகிட்ட ஷூரா சொல்ல முடியும் அவைலபிள் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து போக்கோ பார்த்துடலாம். போக்கோல வந்து பாத்தீங்கன்னா M6 Plus இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் லான்ச் ஆன மிட் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான போன். M6 ஆகட்டும் M7லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் லான்ச் ஆன மாடல். இந்த போக்கோல M6 Plus நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா 9,000 rupees கொடுக்குறோம். கம்பெனி வாரண்டி இன்னும் 11 மாசம் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி பாருங்க போக்கோல C75 ஓகேங்களா. இதுவும் 5G போன். ஒரு மிட் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ரேட்னு சொல்ல முடியும். 7,000 7,500 rupees வந்து நீங்க 5G போன்ஸே தாராளமா போக்கோலயுமே நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா போக்கோ பொறுத்த வரைக்கும் X சீரிஸ் அண்ட் F சீரிஸ் சொல்லுவாங்க. X3ல இருந்து ஆரம்பிச்சு X3 X4 X5 X6 X7 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா F சீரிஸ்லயும் பாத்தீங்கன்னா F3 F4 F5 F6 F7 வரைக்கும் இருக்குது. F7மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. இதுவே போக்கோ சீரிஸ்ல எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். போக்கோலயுமே ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 6,000 rupees ல இருந்து 5G போன்ஸ் அவைலபிள் இருக்கும். இது வந்து 4G போனா இருந்தா நீங்க தாராளமா போக்கோ பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் ஒரு 4000 rupees இருந்தாலே ஒரு 4 GB RAM ஒரு 3 GB RAM இருந்து 4 GB RAM போன் வந்து நம்மகிட்ட தாராளமா அவைலபிள் இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் போன்ஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் 4000 rupeesல இருந்தே 4000 5000 6000 rupeesக்கே நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே அவைலபிள் இருக்கும். பாத்தீங்கன்னா சாம்சங் இருக்குது, ரெட்மி இருக்குது, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் இருக்குது, ஓப்போ, மோட்டோ இருக்குது, ரியல்மி இருக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓப்போ, போக்கோ, விவோ இது மாதிரி எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு செகண்டரி போனா வேணும், வீட்டுக்கு போன் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது செகண்டரி போன் வேணும், இல்லாட்டி இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி வந்து ரைடர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றதுக்காக பேட்டரி பேக்கப்காக ஏதாவது போன் வேணும்னாலும் தாராளமா இந்த மாதிரி லோ பட்ஜெட் போன்ஸ் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். எதுக்காகனா ரைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி சன்லைட்ல போனை மேப் பார்த்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சன்லைட்ல வந்து போன் வைக்கும்போது AMOLED ஸ்கிரீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. அதனால வந்து செகண்டரி போன்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டு வராங்க. அந்த மாதிரி செகண்டரி போன்ஸ் வேணும்னாலும் தாராளமா நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நோட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எல்லா போன்ஸும் வந்து ரீட்டைல் பிரைஸ் சொல்லியிருக்கிறோம். நாங்க ஹோல்சேலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா ஹோல்சேல் தேவைப்படுறவங்க, நீங்க கடை வச்சிருந்தீங்க, நீங்க டீலரா இருந்தீங்கன்னா நாங்க ஒரு நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயே மென்ஷன் பண்றோம். சொல்றேன் 9988812151. இந்த நம்பருக்கு கால் கூட பண்ண வேண்டாம். உங்களோட விசிட்டிங் கார்டை மட்டும் மெசேஜ் பண்ணா போதும். அந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாங்க டீலர் பிரைஸ் லிஸ்டே போடுவோம். ஒன்லி டீலருக்கு மட்டும் தான் எங்களால கொடுக்க முடியும். விசிட்டிங் கார்டு இருந்தா, ஷாப் வச்சு விசிட்டிங் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணுங்க. ஹோல்சேல் பிரைஸ் சென்ட் பண்றோம். தேவைப்படுறவங்க நீங்க எங்கிட்ட இருந்து மொத்தமா ஹோல்சேல் வாங்கி மொத்தமா பல்கா வாங்கி கூட நீங்க தாராளமா நீங்களும் பிசினஸ் பண்ணலாம். ஹோல்சேல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். டீலர் கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க. போன் நம்பர் வந்து 9988112151. இந்த நம்பருக்கு வந்து உங்களோட விசிட்டிங் கார்டு போடுங்க. பிரைஸ் லிஸ்டும் சென்ட் பண்றோம். சோ இப்போ போன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்து நம்ம பார்க்க போறது வந்து கேமராஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 4 கேமரா அவைலபிள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா EOS R100 ஓகேங்களா. இது வந்து 1845 லென்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிள் இருக்குது. இந்த கேமரா நம்ம கூட வந்து 29000 கொடுக்குறோம். ஃபுல் கிட்டோட சார்ஜரோட அவைலபிள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது Canonல வந்து 200D அப்படிங்கிற ஒரு கேமரா. இந்த கேமராக்கு வந்து பாத்தீங்கன்னா 1855 லென்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 250mm லென்ஸும் நம்மகிட்ட 2 லென்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபுல் கிட்டோட அவைலபிள் இருக்கு. இந்த Canon 200D நம்ம கூட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 22க்கு கொடுக்குறோம். நீட் கண்டிஷன் பக்காவா இருக்குது. 2 லென்ஸோட வித் சார்ஜரோட ஃபுல் கிட்டோட பேக்கோட அவைலபிள் இருக்கு. தாராளமா வாங்கலாம். ஓகேங்களா. கேமரா பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டேப் சொல்லி ஆகணும். டேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபேட் சீரிஸ்ல 9th gen 10th gen 11th gen ஐபேட் சீரிஸ்ல ஓகேங்களா. 9th gen இருந்தா 11500 rupees இருந்து ஸ்டார்ட் பண்ணி 13000 வரைக்கும் 13000 14000 வரைக்கும் 9th gen நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இதுவே 10th gen இருந்தா ஐபேட்ல 64GB அந்த ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 16000ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு 20000 வரைக்கும் போனோட கான்ஃபிகரேஷன் வைஃபையா செல்லுலரா அது போக டிவைஸோட கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து ரேட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஐபேட்ல 11th gen ஓகேங்களா. 11th gen நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து இப்பதான் லான்ச் ஆச்சு. கம்பெனியோட வாரண்டியும் அவைலபிள் இருக்கும். புதுசு 33000 ரூபாய் நம்மகிட்ட 11th gen அவைலபிள் இருக்கு. 25000ல இருந்து நம்மகிட்ட ஐபேட் 11th gen அவைலபிள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐபேட்ல ஏர் இருக்குது. ஏர்ல 5th gen வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஐபேட் தேவைப்படுறவங்க லிஸ்ட்னு கேட்டாலே போதும், லிஸ்ட் அனுப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா டைரக்டா வந்து வாங்கிக்கோங்க. ஐபேட பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஐபேட் ஆகட்டும், ஐபேட் ஏர் ஆகட்டும், ஐபேட் மினி ஆகட்டும், இந்த 3 சீரிஸ் அவைலபிள் இருக்கு. ஆண்ட்ராய்ட் டேப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 6000 rupeesல இருந்து ஆண்ட்ராய்ட் டேப் 4G டேப் அவைலபிள் இருக்கும். இதே 5G டேப் இருந்தா 9000 10000 rupees இருந்து 5G டேப்ஸ் நம்மகிட்ட ஆண்ட்ராய்ட் டேப்ஸ் அவைலபிள் இருக்குது. டேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40 டேப்ஸ் நம்மகிட்ட எனி டைம் அவைலபிள் இருக்கும். டேப்ல ஏதாவது பேசிக்கா வேணும்னா தாராளமா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கால் பண்ணி நீங்க தாராளமா புக் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லேப்டாப். ஆக்சஸ்ல விவோ புக்ல வந்து 14 சீரிஸ் நம்ம பார்க்குறோம். இது வந்து i7ல வந்து 12th ஜென்ரேஷன் 16GB RAM 512GB இன்டர்னல் 32000 கொடுக்குறோம். i7ல வந்து 12th ஜென்ரேஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெச்பில எலிட் புக் 640 சீரிஸ் 14 இன்ச் 8GB RAM 512GB இன்டர்னல் i5ல வந்து பார்த்தீங்கன்னா 12th ஜென்ரேஷன் நல்ல நீட் கண்டிஷனாக இருக்கு. இந்த லேப்டாப் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா 32000 கொடுக்குறோம். லேட்டஸ்ட் இந்த 3 மாதம் கம்பெனியோட வாரண்டி அவைலபிள் இருக்கு. லேப்டாப் அண்ட் சார்ஜர் அவைலபிள் இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெச்பில ஓமன் லேப்டாப்ல வந்து 15 சீரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7 5th ஜென்ரேஷன் 32GB 512GB அதாவது 32GB RAM இருக்குது. 512GB SSD கொடுத்துருக்காங்க. இது பியூர்லி பாருங்க ஒன்லி கேமிங்காக உருவாக்கப்பட்டது. கேமிங் அண்ட் எடிட்டிங் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த லேப்டாப்போட புது ரேட் வந்து நியர்பை 90000 வரும். நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 43000 கொடுக்குறோம். பிராண்ட் நியூ கண்டிஷன், ஆனால் வாரண்டி இல்லை, நல்ல நீட் கண்டிஷனாக இருக்கு. சார்ஜர் அண்ட் லேப்டாப் அவைலபிள் இருக்கு, நல்ல நீட்டாக இருக்குது. அதே போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட மேக்புக் ப்ரோ ஆகட்டும், மேக்புக் ஏர் ஆகட்டும் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. மேக்புக் ப்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா M2 2020 அதாவது 8GB RAM 512GB அவைலபிள் இருக்கு. நம்ம கூட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55000 ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர்ல M1 இருக்கு, M2 இருக்கு, M3 இருக்கு. மேக்புக் ஏர்ல M1 வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல். ஏர் M1 வந்து நம்ம கூட ரேட் வந்து 35000 ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது வந்து ஏர் M2 இருந்தா ஸ்டார்டிங் ரேட் 50000 கொடுத்துருக்கோம். ஏர் M2 வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஃபுல் கிட்டோட அவைலபிள் இருக்கு. 50000 கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல வாரண்டி ஐட்டம் ஏர் M2 இருந்தா 52 53000 நம்மகிட்ட ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்குது. மேக்புக்
தேவைப்படுறவங்களும் தாராளமா நம்மளோட ஸ்டோருக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் பார்த்தோம். அதுக்கடுத்து லேப்டாப், டேப்லெட் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து கேமராஸும் பார்த்துருக்கிறோம். எங்கள்ட்ட இந்த வாரத்துல என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மட்ட வாங்குறவங்களுக்கு கிஃப்ட் ஆஃபர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்றேன். நார்மலா உங்களுக்கு ஒரு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க. ஒரு ₹10,000 வெளில மார்க்கெட்ல கேட்கறாங்கன்னா, அதே ஃபோன நாங்க வந்து ₹11,000 வாங்கிக்கிறோம். அதாவது 10% எக்ஸ்ட்ரா குடுத்து எக்ஸ்சேஞ்ச் போனஸும் குடுக்குறோம். அது போக எங்கள்ட்ட வாங்குற ஃபோன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஆஃபரும் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அடிஷனலா 10% குடுக்குறோம். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள்ட்ட வாங்குற எல்லா ஃபோனுக்குமே ₹10,000 உள்ள எந்த ஃபோன் வாங்குனாலும் ₹1,000 வொர்த் நெக் பேண்ட் ஃப்ரீயா குடுக்குறோம். அது போக வந்து அபோவ் 10,000 மேல வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, $1,500 வொர்த் உள்ள பவர் பேங்க் ஃப்ரீயா குடுத்துருக்கோம். இந்த ஆஃபர மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க. அது போக எங்களோட ஓல்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தா, எங்ககிட்ட ஏற்கனவே வாங்குன கஸ்டமரா இருந்தா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா ₹500 நாங்க வந்து கேஷ் பேக்கும் குடுக்குறோம். இந்த 3 ஆஃபர் ஒரு சூப்பரான ஆஃபர்னே சொல்ல முடியும். இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காம இந்த ஆஃபர யூஸ் பண்ணிக்கங்க. நம்மள்ட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க சென்னை பீப்பிளா இருந்தா டைரக்ட்டா விசிட் பண்ணுங்க. நம்மளோட ஷோரூம்ஸ் எங்கெங்கலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கம், டி நகர், கோடம்பாக்கம், அசோக் நகர், தாம்பரம், சென்னை லொகேஷன்ல இருக்குது. அது போக வெளியூர்ல இருந்து பார்க்குற நண்பர்கள் தாராளமா ஸ்கிரீன்ல ஒரு நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, இங்க ப்ராடக்ட்டோட லிஸ்ட் எல்லாமே அனுப்பிடுவாங்க. அதுல என்ன மாடல் தேவையோ அந்த மாடல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கொரியர்லயும் வாங்கிக்கலாம். சென்னை பீப்பிளா இருந்தா பஜாஜ் இஎம்ஐ பண்ணி குடுத்துட்டுருக்கிறோம். கிரெடிட் கார்ட ஸ்வைப் பண்ணி இஎம்ஐயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சென்னை பீப்பிளா இருந்தா டைரக்ட்டா விசிட் பண்ணி பாத்துக்கங்க. இது போக ஹோல்சேலுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹோல்சேலும் பண்ணி குடுத்துட்டுருக்கிறோம். ஹோல்சேல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறோம். ஸோ இந்த வார கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. இதே மாரி நெக்ஸ்ட் வீக்ல இதோட சூப்பரான கலெக்ஷன்ஸ் வரும். இதோட சூப்பரான கலெக்ஷன்ஸோட ஒண்ணு இங்க இருந்து மீட் பண்ணலாம். இல்லாட்டி நம்மளோட ஷோரூம்ல கூட வீடியோ பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல இதே மாரி உங்கள வந்து மீட் பண்றேன். பாய்.